காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். முதுகலை படிப்பில் சேர நாளை முதல் விண்ணப்பம். சென்னை பல்கலைக்கழகம் அறிவிப்பு. சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை மற்றும் டிப்ளமோ சான்றிதழ் படிப்புகளில் சேர நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.chennaiuniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். உணவக மேலாண்மை படிப்புக்கு எந்த நகரங்களில் நுழைவுத் தேர்வு பட்டியல் வெளியிட்டது NTA. இளநிலை உணவக மேலாண்மை படிப்புகளுக்கு வரும் 27ஆம் தேதி ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ள நகரங்கள் பட்டியலை NTA வெளியிட்டுள்ளது. NTA இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு www.nta.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வில் தவறான கேள்விக்கு 1 மதிப்பெண். தேர்வுத்துறை உத்தரவு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற தவறான கேள்விக்கு மாணவர்கள் விடையளிக்க முயற்சி செய்திருந்தாலே 1 மதிப்பெண் வழங்க அரசு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிதியுதவி திட்டம் மாணவர்களுக்கு தலா ரூபாய் 10,000. அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் அறிவிப்பு. ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் 1014 கல்லூரி மாணவர்களுக்கு தலா ரூபாய் 10,000 வழங்கப்படும் என மாநில அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் தெரிவித்துள்ளது. இணைய வழி தொலைதூர படிப்புகளுக்கான அங்கீகாரத்துக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. தொலைதூர மற்றும் இணைய வழி படிப்புகளுக்கான அங்கீகாரம் பெற உயர்கல்வி நிறுவனங்கள் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேல விவரங்களுக்கு www.deg.ugc.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.